கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 21. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பகுதி வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும் என்ன நிகழ்ந்தது. அதற்கு பிறகு ரெபெக்காளுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். நான் இங்கே நேரடியாக இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் எவ்விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பிள்ளை இல்லாது இருப்பது என்பது ஒரு தம்பதியினருக்கு இடையே அந்த சமுதாயத்திலும் இந்த குடும்பத்திலும் அல்லது ஒருவருக்கு ஒருவர் இடையிலும் எத்தனை பெரிய வேதனையை, மன உளைச்சலை, கஷ்டத்தை அது உண்டாக்கும் என்பது இன்றும் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய உறவுகள் மத்தியில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வீடு நிறைய செல்வம் இருக்கும், வசதி இருக்கும், அந்தஸ்து இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு வாரிசு இல்லை என்ற ஒரு செய்தி கேட்கும் பொழுது அனைத்தும் இல்லாதவர்களைப் போல அல்லது இந்த வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கத்தான் முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இது மாத்திரமல்லாமல் இன்னும் அநேக காரியங்கள் மன உளைச்சலையும் வேதனையும் குடும்பங்களில் உண்டாக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் நம்முடைய குடும்பங்களில் உண்டாகும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே ஈசாக்கின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ரெபெக்காளாகிய தன்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லை, மிகுந்த வேதனை அடைகின்றார். அப்பொழுது என்ன செய்கின்றார்? ஆண்டவரை நோக்கி ஈசாக்கு வேண்டுதல் செய்கின்றார். ஆண்டவரே, என் மனைவிக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாததினாலே நாங்கள் இவ்வளவாய் வேதனை அடைந்திருக்கிறோம் என்று கர்த்தரை நோக்கி அவன் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் தேவைகளும் ஏற்படுவது என்பது இயல்பான ஒரு காரியம். நான் அவ்வப்பொழுது சொல்லி இருக்கின்றேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருமா என்றால் கட்டாயம் வரும். ஏன்? அவன் மீது பொறாமை கொள்கிற மக்கள், அவனுக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள், குறிப்பாக வளர்ச்சியை கண்டு எழும்புகிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யோபின் வாழ்க்கையை நாம் பார்க்கிற வண்ணமாய் பிசாசானவன் கடவுளுக்குள்ளாக இவன் இருக்கிறதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் எப்படியாகிலும் கடவுளத்தில் இருந்து அவனை பிரித்து விட வேண்டும் என்பதற்காகவே பிசாசானவன் பலவிதமான உபத்திரவங்களையும் வேதனைகளை கொண்டு வருகின்றான். இப்படி எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டால் கூட அந்த கடவுளுடைய பிள்ளை முதலாவது தன்னுடைய ஆண்டவரை நோக்கி செபிக்க அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றிற்கும், அது சிறிதாயினும் பெரிதாயினும், அது வாழ்க்கையில் அதிகமான வேதனை உண்டாக்குகிற காரியமாக இருந்தாலும் அல்லது மகிழ்ச்சியான காரியமாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற அனுபவத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். ஆண்டவருடைய நம்ம ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். நம்முடைய பிரச்சனை என்ன என்பதை ஆண்டவர் செவி கொடுத்து கேட்டு நம்முடைய பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து எளிதாக ஒரு தீர்வை கொண்டு வருவார். ரெபெக்காளை குறித்து அங்கே படிக்கின்றோம். அதற்கு அடுத்த வரி சொல்லுகிறது, அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள்.
பிரச்சனையுடைய முடிவு அங்கே தான் இருக்கிறது. ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் அவனுடைய கடவுள் அவனுக்கு கேட்கிறவராகவும் அந்த பிரச்சனையிலிருந்து அவரை விடுவிக்கிறவராகவும் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தை துவங்கின இந்த நாட்களில் இருக்கின்ற நீங்கள் ஒருவேளை பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும் ஒன்றை செய்ய மறவாதிருங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை எளிய விதத்திலே கொடுப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஈசாக்கை போல எங்கள் குடும்பத்தின் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு இரங்கும், அற்புதங்களை செய்யும், விடுதலையாக்கும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.